जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। मधुर मधुर भगवन् नाम की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் நம்ம இப்போ சாய்நாதருடைய இந்த நாமத்தினுடைய வைபவத்தை போன லைவில் நம்ம அனுபவித்தோம். ஓரலாக மேலோட்டமாக நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி நம்ம ஆரம்பித்து வச்சோம். இப்போ இந்த லைவ் வந்து பார்ட் 2. இந்த லைவில் பாபாவினுடைய நாமம் மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலுக்கு உட்பட்டதான ஒரு விசேஷமான நாமத்தினுடைய வைபவம். நம்ம வாழக்கூடிய யுகமானது கலியுகம், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலையுமே ஒவ்வொரு விஷயம் செய்து பகவானுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாகிறதா இருக்கட்டும், பகவானை அடையிறதா இருக்கட்டும், அந்தந்த காரியங்கள் செய்தால் அந்தந்த பலன்கள் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கலிகாலத்தில் எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா நாமத்தை சொல்றது. அது எந்த நாமா வேணாலும் இருக்கலாம். சாய் நாமமாக இருக்கலாம், ஹரி நாமமாக இருக்கலாம், சிவநாமமாக இருக்கலாம், முருகானுங்கிற நாமாவாக இருக்கலாம். எந்த நாமத்தை சொன்னாலும் பேருக்கு சொல்றதுங்கிறத காட்டிலும் உண்மையான பக்தியோட உண்மையான ஸ்ரத்தையோட சொல்லணும் அப்படின்றது தான் ரொம்ப உத்தமம். அதில் எடுத்துக்காட்டா ஒரு பகவானுடைய நாமத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு. நமக்கு உண்மையான துணை யார்? கணவனா, பிள்ளைங்களா, இல்லை சுற்றத்தாரா, உற்றத்தாரா அப்படின்னா வாஸ்தவத்தில் நமக்கு உண்மையான துணை வந்து பகவான், குருநாதர், அவருடைய நாமம். வேற எதுவுமே நமக்கு உண்மையான துணை கிடையவே கிடையாது. அதை நிரூபிக்கிற வண்ணமா மகாரண்ய சேர்ந்த ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு உபன்யாசம் செஞ்சிறார். அவர் சொன்ன ஒரு லீலையை இப்போ அடியன் சொல்றேன். மகாபாரதத்தில் திரௌபதியினுடைய ஒரு லீலை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலியினுடைய புடவைய யார் உருவரா? துச்சாதனன் உருவர லீலையை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப துரியோதனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் தான் கலி புருஷனா. தெய்வத்தினுடைய அம்சமா வந்திருக்கிறது திரௌபதி, அக்னி ரூபமா வந்தவள் அவள். அதாவது அவள் தெய்வம். கலி புருஷனா வந்தரு இந்த துரியோதனன். சரிங்களா? அந்த மாபெரும் அரசவையில பீஷ்மர், கங்கா புத்திரன், கங்கையினுடைய புத்திரனான பீஷ்மர் இருக்கார். அவருக்கு தெரியாத தர்மமே கிடையாது. சரிங்களா? பீஷ்மர் இருக்கார். துரோணாச்சாரியார்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஆச்சாரிய புருஷர் இருக்கார். ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் கலிபுருஷனான துரியோதனனும் இருக்கான், துச்சாதனனும் இருக்கான். அப்ப தெய்வத்தினுடைய வடிவமாகிய அந்த திரௌபதியினுடைய தலைமுடியை பிடிச்சி பரன்னு பிடிச்சி சபையில் எழுத்துட்டு வர்றார் துச்சாதனன். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்களேன்றதுக்காக அந்த 5 கணவன்மார்களால ஒண்ணுமே பண்ண முடியல.
அந்த 5 கணவன்மார்கள், அதாவது அந்த அர்ஜுனன், பீஷ்மர், திருதராஷ்டிரன் சொல்லக்கூடிய அந்த 5 கணவர்கள், சரிங்களா, அவர்களால ஏந்திரிக்க முடியல. ஏன்னா சூதாட்டி, சூதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூதாட்டத்துக்கு அடிமையாகி தன்னுடைய மனைவியை அடமானம் வச்சு தோத்துட்டதுனால அந்த கணவன்மார்களால அந்த தெய்வத்தினுடைய வடிவமா இருக்கக்கூடிய திரௌபதியை காப்பாற்ற ரட்சிக்க முடியல. சபையே எப்படி நடுநடுங்குது. அப்ப திரௌபதி ஆகிய இந்த பாஞ்சாலி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு துடியா துடிக்கிறா. அந்த சமயத்துல கணவன் கை கொடுக்கல. பீஷ்மாச்சாரியர் பெரிய உத்தமமான மனிதர், அவராலையும் காப்பாற்ற முடியல. இது போன்ற பெரிய அரசவையில யாருமே இதை தட்டி கேட்கறதுக்கு தர்மமே செத்து போயிட்டோ அப்படின்ற மாதிரி அந்த தெய்வத்தின் வடிவமான பாஞ்சாலிக்கு எண்ணம் வந்துட்டு என்ன பண்ணிட்டா, தெய்வத்துக்கே வந்த வழியை பாருங்க. கையை தூக்கி கோவிந்தா அச்சுதா மாதவா நீதாண்டா என்னை காப்பாற்றணும், இந்த உலகத்துல என்ன யாரும் காப்பாத்துறதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை சொன்ன உடனே பகவான் அந்த கூட்டச்சனத்துல அம்மா அம்மானாலும் வரமா. இப்ப நம்ம தடுக்கி விழுந்தா அம்மா அப்படின்னா வரமாட்டாங்க, அப்பா அப்படின்னா வரமாட்டாங்க, கணவன் பேரு வரவே வராது. அப்படி இருக்கிற பட்சத்துல பகவானுடைய நாமத்தை சொன்னா பகவான் கண்டிப்பா வருவான் அப்படின்றதுக்கான ஒரு நிரூபணமா அப்படிப்பட்ட ஒரு பெரியதான சபையில அனைவருடைய மத்தியில பாஞ்சாலியானவள் கோவிந்த நாமத்தை சொல்லி கூட்ட சனத்துல புடவையை பிடிச்சி துச்சாதனன் உருவின் இருக்கான். அதே தருணத்துல பகவான் புடவையை கொடுத்து நீ இழுக்கிறனா இழுத்துக்கிட்டே இருடா, நான் புடவையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பெரிய லீல பண்ணார். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, எதுவுமே இந்த உலகத்துல சாஸ்வதமே இல்லை, எதுவும் உண்மை இல்லை. எதுதான் உண்மை அப்படின்னா பகவானுடைய நாமமே. அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியானது ரொம்ப 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 உயர்ந்தது அப்படின்றத நிரூபிக்கிற வண்ணமா தான் அந்த லீலையானது நடத்தப்பட்டது. ஒருத்தர் பஸ்ல போயின்னு இருக்காரு, பாக்கெட்ல டிக்கெட் எடுக்க வந்துட்டார் கண்டக்டர். பாக்கெட்ல பணம் எடுக்க பார்க்கற, பணம் இல்ல. ஆஹா, பணம் இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இந்த மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவரும் கொடுக்கறாரு. டிக்கெட்டை வாங்கினதுக்கு அப்புறமா பணம் கொடுத்தார் இல்லையா, அவருக்கு பெரிய நன்றி சொல்றார். கடவுள் மாதிரி நீங்க தான் கூட எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு சாதாரணமான விஷயத்துக்கே நன்றி சொல்ற நமக்கு மனுஷ பிறவியை கொடுத்து இந்த பூமியில வாழவும் வைக்கக்கூடிய தெய்வத்துக்கு நம்ம நன்றியோட இருக்கோமானா இல்ல. அதான் பெரிய விஷயம். பெரிய ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வத்தையும் நம்ம மறக்கிறோம், நமக்கு வழிகாட்ட வந்த குலதெய்வத்தையும் மறக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய சுகபோகத்துல மூழ்கி தெய்வத்தினுடைய நாம வாக்குல வரதில்லை. இந்த வாய் இருக்கே, வாய் எதுக்கு படைச்சோங்கிறதே நமக்கு தெரியல. சாப்பிட்றதுக்கும் சுவைகளை அனுபவிக்கிறதுக்கும் தான் இந்த நாக்கு இந்த வாய் படைக்கப்பட்டது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காகனதே இல்லை. பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டதே தவிர சுகபோகத்தை அனுபவிக்கிறதுன்றது செகண்டரி. சரிங்களா? சாப்பாடு நம்ம முன்னாடி இருக்கு, நல்லா வீட்டுக்காரம்மா சமைச்சிருக்காங்க. எப்படி சமைச்சாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருக்க சக்தினால சமைச்சாங்க. அப்ப அந்த சக்தி யாருன்னு கேட்டா பகவானுடைய சக்தி தானே. அதெல்லாம் யாரும் நம்புறது இல்லைங்க. சாப்பாடுன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு, அது இருக்கிறதுனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். அந்த சாப்பாட்டை பார்த்து பகவானே இன்னைக்கு உன்னுடைய கருணையினால எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுறோமானா இல்லையே. அப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம பகவானுக்கு அதை படைக்காம சாப்பிட்டா அது பாவமான சாப்பாடாம். அதைத்தான் குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடுறோம், அதைத்தான் வீட்டுக்காருக்கும் ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறோம், அதைத்தான் எல்லாரும் சாப்பிடுறோம். ஆனா அந்த சாப்பாட்டுல என்ன இருக்கு? நம்ம சமைக்கும் போது எப்படி சமைக்கிறோம்? கண்ட என்ன சிந்தனைகளோட சமைக்கிறோம், பாட்டு கேட்டுக்கிட்டு சமைக்கிறோம், டிவி பார்த்துக்கிட்டு சமைக்கிறோம். அப்படி சமைக்கிறதுனுடைய விளைவா
எந்த எண்ணங்களோட சமைக்கிறோமோ அந்த எண்ணம் சாப்பாட்டுக்குள்ள பூந்துரும். தப்பான எண்ணத்திலேயோ தப்பான சிந்தனையிலயோ சமைச்சா அந்த எண்ணமானது இந்த சாப்பாட்டுல கலந்துறதுனால சாப்பிட்றவங்களையும் அதை அட்டாக் பண்ணும். அப்ப சமைக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, என்ன பண்ணாலும் சரி, டிரைவிங் பண்ணாலும் சரி, கார்ல போறோமா இல்ல எங்கேயாவது பஸ்ல போறோமா இல்ல ஆகாய விமானத்துல போறோமா, எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கோவிலுக்கு வரோமா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த நாக்குல ஒண்ணு பகவன் நாமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு கட்டாயம் இருக்கணுங்கிறது தான் இந்த மனுஷ ஜென்மாவுடைய ஒரு பெரியதான வரப்பிரசாதம். ஆனா அந்த வரப்பிரசாதத்தையே தட்டி கழிச்சிடறோம் நம்ம. அவ்வளவு பாவம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாவம் இல்லை அப்படின்னா நம்ம வாக்குல நாமா வரும். பாவம் இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இப்ப ஒவ்வொரு கோவில்களுக்கும் கூட்டம் ஜாஸ்தியா போகுது. ஒவ்வொரு கோவிலுக்கும் போறவங்க அந்த கோயில உட்கார்ந்து எந்த கோயிலுக்கு போறோமோ அந்த கோயில இருக்கக்கூடிய சாமியை பத்தி நல்லா சந்தோஷமா பேசுறாங்களான்னா இல்ல, கோயில்ல உட்கார்ந்து ரீல்ஸ் பாக்குறது, கோவில்ல உட்கார்ந்து வாட்ஸ்அப் பண்றது, கோவில்ல உட்கார்ந்து வீட்டு கதை பேசுற, இந்த மாதிரி தான் இருக்கே தவிர எந்த சுவாமி சன்னிதானத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோமோ அந்த சுவாமி எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இங்க வந்தார், அந்த சுவாமியினுடைய விசேஷங்கள் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்க வந்ததை இங்க கதை பேசதாம்ப்பா அப்படின்ற ஒரு மூடோட வரவங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமானால் கிடைக்கும், தெய்வம் கிடைக்கவே கிடைக்காது. அது போல நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நம்ம எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க சொல்லக்கூடிய ஒரு புரிதலோட வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை பூர்ணத்துவமா மாறும். காலையில ஏந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, அந்த காசை டாக்டருக்கும் வக்கீலுக்கும் இல்ல தேவையில்லாததுக்கும் செலவு பண்றது, என்ன நிம்மதி கிடைக்க போகுது இந்த வாழ்க்கையில? அப்படி நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யப்படாத எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. அது எதுவானாலும் சரி, ஒரு தீபாவளிக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போகும்போதும் வரும்போதும் ஏதாவது புதுசா வாங்கும் போதும் உன் கிருபையினால வாங்கியிருக்கம்பா, உன் திருவடிக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி பாவிச்சு சமர்ப்பண புத்தியோட, அவருடைய கிருபைன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சுவாசம் நமக்கு எங்கிருந்து வந்திருக்கு, எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. அதாவது மூச்சு வாங்கிட்டு அப்படின்னா ஆக்சிஜன் வைக்கிறான், அதுக்கு காசு வேற வாங்குறாங்க ஹாஸ்பிட்டல். ஆனா இன்னைக்கு நம்ம சுவாசம் ஈஸியா ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது. அதே மாதிரி கண்ணுல ஒளி நல்லா தெரியுது. பல பேருக்கு கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு காசு கொடுத்து வேற கண்ணாடி போடுறாங்க. ஆனா இப்ப நமக்கு கண்ணு நல்லா தெரியுது. இந்த கண்ணு நல்லா தெரியறதுக்கு எது காரணம்? காது பல பேர் கேட்கறதில்ல, செவிட்டு மிஷின் மாட்டிருக்காங்க, நம்ம காதெல்லாம் நல்லா கேட்குது. இந்த கேட்கக்கூடிய திறன் யார் கொடுத்தது? அப்ப ஒன்னொன்னுக்கும் நன்றியோட இல்லையா இருக்கணும் நம்ம தெய்வத்துக்கும் பகவானுக்கும் குருநாதருக்கும். அதனால இந்த களியில எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஹரியினுடைய நாமமும் குருநாதருடைய நாமம் தான் ரொம்ப 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 முக்கியம். அதை காட்டிலும் இந்த உலகத்துல உயர்ந்ததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றது தான் மகான்களுடைய உபதேசம். இந்த களியில இந்த களின்றதை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சர்வத்தையும் அழிக்க வந்திருக்கு. ஆனா அந்த களியையே அழிக்கக்கூடிய ஒரே மாபெரும் சக்தி எது அப்படின்னா குருநாதருடைய நாமமும் ஹரியினுடைய நாமம் தான் தவிர வேறு எதனாலையும் அந்த களிய ஒளிச்சு கட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு தான் பகவன் நாமான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஔஷதத்தை பகவானே கொடுத்திருக்கார், தன்னுடைய நாமத்தையே கொடுத்திருக்கார். ஆனா நம்மளாம் கடுமையா வேற வேற விஷயத்துக்குள்ள ஈடுபடுறோமே தவிர விஷ்ணு சகஸ்ரநாமம் பல பேருக்கு வாயிலே நுழையறது இல்லை. ஆனாலும் கஷ்டப்பட்டு படிச்சு அதை கத்துக்கிறாங்க. கத்துக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. சப்போஸ் வாயில நுழையலனாலும் கோவிந்தா அச்சுதா மாதவான்னு உட்கார்ந்தா போதும், 1008 நாம சகஸ்ரநாமாவளி சொன்னதுக்கான பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குருநாதருடைய நாமமும் ஹரியினுடைய நாமம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு அடையாளமாகவும் இருக்குமே தவிர எனக்கு பெரிய மாடி வீடு இருக்கு, எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னுடைய அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வீட்டுல சொந்தம் பந்தம் நிறைவா இருக்கு, வீடுகள்ல இல்லாத பொருளே கிடையாது,
ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய அடையாளமா அப்படின்னா அடையாளமே இல்ல. எப்படி அடையாளமே இல்லை அப்படின்னா, வாழும் பொழுது தேவைப்படுது. நீ போயிட்டீன்னா என்ன ஆகும்? நம்ம நைட்டோட நைட்டா கிளம்பி எங்கேயோ போறோம், எங்கேயோ போயிடுறோம். ஒண்ணு, இந்த உலகத்துல ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம இருப்போம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாருக்கும் போயிடும், வெளியில எங்கேயாவது போயிடும். அல்லது எல்லாருக்கும் நம்ம ஒரு நாள் கிளம்பி போயிடுவோம். என்ன பிரயோஜனம்? அப்ப எது நம்மளுடைய உண்மையான அடையாளம்? குருநாதர் தான் நம்மளுடைய உண்மையான அடையாளம். குருநாதர் மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான அடையாளமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேர்த்து வச்சது, வாங்கி வச்சது எதுவுமே நமக்கானது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான அறிவு. அந்த தெளிவான அறிவுனா ஒரு அற்புதமான புரிதலோட சாஸ்வதமான அறிவுன்னு அர்த்தம். அது அதாவது எது இந்த உலகத்துல நிலையானது, நிலை அல்லாதது, எது உண்மையானது, எது பொய்யானதுன்னு இருக்கு. புரியுதுங்களா? எது உண்மை எது பொய்ங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய, பகுத்து அறியக்கூடிய அந்த அறிவை பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். ஆனா அத ஸ்வீகரிக்கக்கூடிய, அதாவது அதை உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல மூழ்கி சிக்கிட்டோம். அதனாலதான் நமக்கு தெய்வத்துடைய அருளும் புரியல. குருநாதர் நம்ம வாழ்க்கையில வந்த பிறகும் கூட எனக்கு இன்னும் அந்த பாபா எட்டி பார்க்கலையே, கண்ணு திறந்து பாபா பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் குறை வேற சொல்றது. புரியுதுங்களா? அதனால இந்த தெய்வத்துடைய அருள் அப்படின்னாலும், குருநாதருடைய அருள் அப்படின்னாலும், அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி, அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் தான் நம்மளை எங்கிருந்தாலும் எப்ப வேணாலும் காப்பாத்தோம். திரௌபதினு சொல்லக்கூடிய பாஞ்சாலி கோவிலுக்கு போய் கூப்பிடல, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கோவில் உள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு கோவிந்தா என்னை காப்பாத்துறான்லாம் சொல்லல. கஷ்டப்படக்கூடிய நேரத்துல உட்கார்ந்த இடத்துல, நின்ன இடத்துல இருந்து பகவானை கூப்பிட்டா ஓடி வந்து ரட்சணை பண்ணார் இல்லையா? அப்ப அந்த நாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும். அதனால ஹரிநாமமும் குருநாமம் தான் நமக்கு இந்த கலியில நமக்கு பெரிய ரட்சணையா இருக்குமே தவிர, இந்த உலகத்துல வேறு எதுவும் நம்மளை ரட்சணை பண்ணாது அப்படின்றத ரொம்ப தெளிவா அடியன் சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு சாய்நாதருடைய இந்த நாமத்தினுடைய வைபவத்தை நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். இந்த சாய்நாதருடைய நாமம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான வரலாறு நமக்கு நல்லா தெரியும். சாயி சச்சரிதத்துல பாபா தூப்கேடுன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல சாந்துபாய் பாட்டிலோட கல்யாண கோஷ்டி கூட ஷிரடி சேத்திரத்துக்கு வந்ததாகவும், அப்ப கண்டோபா கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு 16 வயது பாலகனா அல்லது ஒரு 21 வயது பாலகனா ஒரு ஃபக்கீரானவர் கீழே இறங்கினதாகவும், அப்ப அங்க இருக்கக்கூடிய மகள்சாபதி சொல்லக்கூடிய பூஜாரி ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டதாகவும், அப்புறம்தான் சாயிங்கிறது நழுவி பாபா, சாயி பாபான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நாமம் நமக்கு கிடைச்சதாகவும் வரலாறு. ஆனா பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல எந்த நாமாக்கள் ரொம்ப விசேஷமா அங்க இருந்தது அப்படின்னா, விட்டல் பாண்டரங்கனுடைய நாமம், விட்டல், ராமகிருஷ்ண ஹரி, ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம். இந்த நாமங்கள் தான் ஓம் நமக் சிவாய, இந்த நாமங்கள் தான் பெரிதும் போற்றக்கூடிய ஒரு நாமமா விளங்குச்சு. சாயி நாமம் அப்ப விளங்கல. அப்ப சாயின்னு சொல்லக்கூடிய நாமத்தை விளங்க வைக்கும்படியாகவும், இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் பாபா ஒரு பெரிய கிருபையை செய்து ராதா கிருஷ்ண மாயின்னு சொல்லக்கூடிய பக்தைய ஷிரடிக்கு அழைச்சார். அந்த அன்னையினுடைய எதையும் எதிர்பார்த்திடாத பக்தி, எதையும் எதிர்பார்த்திடாத சேவை, அதனுடைய தாத்பரியமா ஷிரடி சேத்திரத்தை உயர்ந்த ஒரு ராஜாவுக்கான சமஸ்தானமாகவே மாத்தினாங்க. பண்டரிபுரத்துல பாண்டரங்கனுடைய சேத்திரத்துல எத்தகைய வைபவங்களான திருவிழாக்கள், ஊர்வலங்கள் எல்லாம் நடக்குதோ, அது போல ஷிரடி மண்ணில் அந்த கிராமத்திலையும் நடத்தணுங்கிறது தான்
ராதாகிருஷ்ணமாயி அன்னையினுடைய உயர்ந்ததான சேவை சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல ராதாகிருஷ்ணமாயி அம்மா சாட்சாத்து யார் அப்படின்னா அவள் ஒரு சாதாரண பக்தையே அல்ல, ஜெகத் மாதா அம்பாள். அம்பாளுடைய வடிவமே அவ அம்மா ராதாகிருஷ்ணமாயி. அந்த அன்னைக்கு தெரியும் குருநாதருடைய நாமத்தினுடைய வைபவம் எப்படிப்பட்டதுன்றத அந்த அன்னை நல்லா உணர்ந்திருக்காங்க. ஷிரடிக்கு வந்ததுலேருந்து சாயி நாமத்தை மறைமுகமா யாருக்கும் தெரியாம யாருக்கும் காட்டிக்கொள்ளாம தனக்குள்ள ஜபம் பண்ண அன்னை ராதாகிருஷ்ணமாய். தனக்குள்ள ஜபம் பண்ண அன்னை ராதாகிருஷ்ணமாய். அந்த அன்னைக்கு பல விஷயங்கள் தெரியும். வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், குருகீதை போன்ற உன்னதமான மராட்டி அபங்கங்கள், ஞானேஸ்வரமாவுடைய அபங்கங்கள், துக்காராம் மகாராஜுடைய அபங்கங்கள் எல்லாவற்றையுமே கரைத்து குடித்த அன்னை அம்பிகை ராதாகிருஷ்ணமாயி. அந்த அன்னைக்கு தெரியும் குருநாதருடைய நாமத்துடைய வைபவம் எப்படிப்பட்டது. அதை அறிந்திடாத இந்த ஷிரடி மக்களுக்கு அதை புகட்டணுமேங்கிறதுக்காக பாபாவுடைய கிருபையினால சாயி நாம ஜபத்தை முதலா ஷிரடி கஷேத்திரத்துல கொண்டு வந்ததே அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். அது மட்டும் இல்ல, சாயி நாம சப்தாகத்தை கொண்டு வந்ததும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். அதுக்கான வரலாறத்தான் இப்ப அடியேன் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி குரு கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீதை இருக்கு. அந்த கீதையில குருநாதருடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படின்றத வர்ணிக்கப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார், ஆழ்வார்களா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், பாண்டரங்க பக்தர்களா இருக்கட்டும், புராண இதிகாசத்தை எழுதின வியாச பெருமானா இருக்கட்டும், நாரத ரிஷியா இருக்கட்டும், ஏன் பிரம்மதேவனா கூட இருக்கட்டும், அனைவரும் ஒரு மனதோட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பகவானுடைய நாமத்துக்கும் குருநாதருடைய நாமத்துக்கும் ஈடு இணையா இந்த உலகத்துல எந்த மந்திரமும் இல்லைன்ட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? குருநாதருடைய நாமத்துக்கும் ஹரியனுடைய நாமத்துக்கும் இணையானது இந்த பிரபஞ்சத்துல கிடையாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அத போல இந்த நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆழ்வார், அந்த ஆழ்வாரும் ஹரியனுடைய நாமம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமமே இந்த உலகத்துல வாழக்கூடிய சர்வ ஜீவராசிகளையும் உய்விக்கும் அப்படின்றத அவர் பாடியிருக்கார். அது போன்ற எண்ணற்ற மகான்கள் பாடியிருக்காங்க. அது போல இந்த குரு கீதையில குருபா தோதகம் பானம் குரு ருச்சிஷ்ட போஜனம் குருமூர்த்தே சதா தியானம் குருர் நாமஹ சதா ஜபகா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குருவினுடைய பாத தீர்த்தத்தை பருகுதல். இந்த குருவோடைய பாத தீர்த்தத்தை நம்ம டெய்லி பருகணுமா. குருநாதர் சாப்பிட்டு மீதம் வைத்த அந்த உணவை தான் நம்ம சாப்பிடணுமா. குருநாதருடைய அந்த சொரூபத்தை எப்பொழுதும் மனசுல இருத்தி தியானம் பண்ணணுமா. குருநாதருடைய நாமத்தை சதா ஜபம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். அதாவது தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா அப்படின்றது அர்த்தம். இந்த தியான மூலம் குருர் மூர்த்தி இதுக்கு அடையாளமா வாழ்ந்தவள் அன்னை ராதாகிருஷ்ணமாயி. பூஜா மூலம் குரு பாதம் இதுக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்தது அன்னை ராதாகிருஷ்ணமாயி. பூஜா மூலம் குருர் பாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம் அதுக்கும் அன்னையே. கடைசியில் என்ன? மோட்ச மூலம் குரு கிருபா. அதாவது அன்னையானவள் அவளுடைய வாழ்க்கைய குருநாதனுக்கே கத்தீன அப்படியே முழுவதும் சரணாகதி பண்ணி பூர்ணமா பாபாக்கே ஒப்படைச்சாச்சு. அன்னையனுடைய சிந்தனை முழுக்க எப்படி இருக்கும்னா, அன்னையனுடைய அந்த டெய்லி ஒர்க்கு அப்படின்றது ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். சதா வாக்குல சாயி நாமத்தை தவிர வேற எந்த நாமாவும் இருக்காது. ஆனா அபங்கம்லாம் நிறைய பாடுவாங்க, ஆனா சாயின்ற நாமத்தோட அதை முடிப்பாங்க.
பாபாவுக்கு முதலா பாத பூஜை செய்து அந்த பாதத்தினுடைய தீர்த்தத்தை சாப்பிடுன்ற சொல்லக்கூடிய வழக்கத்தை ஷிரடியில கொண்டு வந்ததே அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். அது மட்டும் இல்ல, குருநாதருக்கு பிரசாதம் அனுப்பி அந்த பிரசாதம் மீந்து போன பிரசாதம், குருநாதருக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தோற்றுவித்ததும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். சதா அந்த குருநாதருடைய சொரூபத்தையே நினைத்து கொண்டு தியானம் பண்ணணும். இந்த தியானம்னா உட்கார்ந்து இந்த கண்ணை மூடிக்கிட்டு பண்றதெல்லாம் தியானம் தான். ஆனா அதை காட்டிலும் மேன்மையான தியானம் என்ன அப்படின்னா, நீ நடந்தாலும் போனாலும் வந்தாலும் சென்றாலும் படுத்தாலும் உறங்கினாலும் உன்னுடைய அகத்துக்குள்ள குருநாதருடைய ரூபம் அப்படியே இருக்கணுமா. அப்ப அது இருக்கணும்னா முதல்ல அந்த ரூபமானது உள்ள போகணும் இல்லையா. அதுக்குதான் பாபா சொல்றார், நீ என்னுடைய போட்டோ ரூபமா இருக்க இல்லையா, நானும் உன் வீட்டுல, நீ என்னையே பாரு, கண்ணை திறந்து பாரு, நானும் உன்னை கண்ணை திறந்து பாக்குறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னுடைய ரூபம் உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அப்படியே ஒடுங்கிடும். அப்புறம் என்னப்பா, நீ கண்ணை மூடினாலும் நான் தெரிவேன், கண்ணை திறந்தாலும் நான் தெரிவேன் அப்படின்றார் பாபா. ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு அவகாசம் இல்ல, நேரம் இல்ல. அப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படிதான் இந்த மாதிரி நல்ல ஒரு ருசி கிடைக்கும், குருநாதருடைய திருவடியில நம்மளுடைய மனசை எப்படிதான் அப்புறம் கிடத்துறது, அவருடைய நாமத்தை எப்படிதான் அப்புறம் ஜபம் பண்றது. அப்ப நமக்கு நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நேரம் இல்லை. 24 மணி நேரம் பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னா 24 மணி நேரமும் அவருடைய நாமத்தை தெளிவா சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. கேட்டா வேலை மேல பழிய போடுறோம், இல்ல ஆளுங்க மேல பழிய போடுறோம், ஏதோ ஒரு பழிய போட்டுறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஓயாம சஞ்சலப்பட்டு இருக்கிற மனசு இருக்கு என்ன, அந்த மனசுக்கு ஒரு வியாதி பிடிச்சு அலையுது, ஓயாம அலையுது குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும். அப்ப அதை அடக்கணும்னா நாமாவை சொன்னா அது தானா அடங்கும். சாயிநாதருடைய நாமத்தை உள்ளார்ந்தமா சொல்லிக்கொண்டே இருந்தா அது அடங்கும். சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமசருடைய அன்பு மனைவியானவளும் ஜெகத் மாதாவுமான சாரதா தேவி அம்மா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு நீ 20,000 நாமா சொல்லு அப்படின்றாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் வா, ஆனா ஒரு நாளைக்கு 20,000 நாமம் நீ சொல்லு. மனதுக்குள்ளேயே சொல்லு, இல்ல வாய் விட்டு சொல்லு, இல்ல உதட்டளவுல சாயி 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 சாயின்னு சொல்லு அப்படின்றாங்க அந்த அம்மா. அதை கூட நம்மளால சொல்ல முடியலையே, கேட்டா நேரம் இல்லைன்றோம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்ததான சாயி நாமம் நமக்கு எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு எல்லாத்தையுமே அது கொடுக்கும். ஆனா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதை நம்மளால வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பக்தர் வரார். பாபா அவர் வந்த பொழுது என்கிட்ட வரவெல்லாம் குடத்தை கவுத்து வச்சுக்கிட்டு வரான், குடத்தை நிமித்து வச்சாதானே நான் அருளை போடலாம், ஆனா என்கிட்ட வரவன் எல்லாம் குடத்தை கவுத்து வச்சுக்கிட்டு வரானுங்க அப்படின்றார் பாபா. நம்ம எல்லாரும் எப்படி போறோமா, அவருடைய கிருபையை வாங்கணுங்கிற ஒரு அடக்கமோ ஒரு பாவத்தோடையோ இல்ல ஒரு பக்குவத்தோடையோ அதை உண்மையா அறிந்து கொண்டோ போறதில்ல. காசு பணம் இருக்கு, நான் ஷிரடி போறேன், பாபா பாக்குறேன், அங்கங்க அலையிறேன், திருப்பி ஊருக்கு வரேன், இதோட முடிஞ்சிருதே தவிர அந்த கிருபையை வாங்கறதுக்கான அந்த கிருபையை வாங்கறதுக்கான ஒரு பாத்திரம் இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசுங்கிற பாத்திரம். அந்த பாத்திரம் அழுக்கா இருக்க, குப்பையா இருக்க. அப்ப எப்படி சுத்தம் பண்றது? அவருடைய நாமத்தினாலதான் அதை சுத்தம் பண்ண முடியும். சாயின்ற நாமத்தை விடாம சொல்ல 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 அது அகமானது சுத்தம் ஆயிடும். அப்ப அப்படிப்பட்ட நாமத்தை அன்னை ராதாகிருஷ்ணமாயி எப்படி கொண்டு வந்தார்கள் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சாயிநாதருடைய நாமம் மட்டுமே போதும்னு சொன்னதே அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். பாபாவுடைய ரீரெழுத்து நாமம் போதும், நம்ம கடை தேறிடலாம் அப்படின்றத ராதாகிருஷ்ணமாயி அம்மா வாக்குனால சொல்லல, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி யாருக்காவது தெரியுமானா தெரியாதே. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல்ல அவங்கள பத்தி சொல்ல போறோம். ராதாகிருஷ்ணமாயி அம்மா
சாயினுடைய நாமத்தினுடைய அந்த அமுத ரசத்தை டெய்லி பருகிட்டு இருந்தாங்க, யாருக்கும் தெரியாம. பாபா கிருபை பண்ணிட்டார் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி 1913 சித்திரை மாதம் 1 முதல் 7 வரை பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல 6வது அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ராதாகிருஷ்ணமாயி அன்னையானவள் 1913 சித்திரை 1 முதல் சித்திரை 7 வரை நாம சப்தாகம் ஆரம்பித்து வைத்தால் அப்படின்னு இருக்கு. நாம சப்தாகம்னா என்னன்னா, ஒரே நாமத்தை ரொட்டீனா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரே நாமத்தை ரொட்டீனா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மியூசியம் போட்டு அந்த நாமத்தை சொல்லலாம், டிஃப்ரெண்டா சொல்லலாம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லலாம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவை பாடலாம். இல்ல சாயிராம் 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 சாயிராம்னு சொல்லலாம், அல்லது சாயி 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 சாயின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நாமத்தை ஷிரடி சேத்திரத்துல ராதாகிருஷ்ணமாயி அன்னை தான் முதலாக 7 நாள் தொடர்ந்து பாடக்கூடிய வைபவத்தை அன்னை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதனால அந்த அன்னையினுடைய திருவடிக்கு என்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு சாயி நாமத்தை ஒவ்வொருத்தருடைய வாக்குலையும் சொல்றோம்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த அன்னை தான். அதுக்கு மூலாதாரமா விளங்கினது மகள் சால்பதி பாபா. அவர் மூலமா தான் நாமத்தை கொண்டு வந்தார். ஆனா அந்த நாமத்தை உலகெங்கும் பரவி வச்சது அன்னை ராதாகிருஷ்ணமாயி. நாம ஜபத்தை, நாம சப்தாகத்தை கொண்டு வந்து இந்த அமிர்தமயமான ஒரு நாமம் இந்த வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம், வீடு 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாயிநாதருடைய நாமத்துக்கு அத்தகைய சக்தி உண்டுன்றத எல்லாருக்கும் உணர வைத்தது அன்னை ராதாகிருஷ்ணமாயி. நாம சப்தாகத்தை அன்னை தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ராதாகிருஷ்ணமயமா வாழும் பொழுதே அதுக்கப்புறம் தாஸ்குண மகராஜ் மூலமா நாம சப்தாகத்தை பாபாவே பண்ணும்படி செய்தார். அப்படின்னா நாம சப்தாகத்தை, இந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது பாபாக்கு எவ்வளவு பிடிக்கும்ங்கிறத எல்லாரும் உணருங்க. 1. 2வது, சாயி நாம ஜபம் முதல்ல எப்படி உருவானது அதுக்கான வரலாறு. ஒரு முறை பாபாவினுடைய அங்கீத குழந்தையும் ராதாகிருஷ்ணமாயி அண்ணனுடைய அங்கீத குழந்தையுமான ரேகேன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், ஒரு அடியவர், அவர் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய ஷாலாவில் தான் அடிக்கடி போய் தங்குவார். ஏன்னா பாபா சொல்லிட்டார், நீ ஆயிக்குடையே போய் இருப்போ அப்படின்பார். ராதாகிருஷ்ணமாயி அன்னை கூடவே இருந்து கொண்டு ஆன்மீக சாதனைகள் எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார். பெரிய நல்ல நிலை அடைஞ்சார் பிற்காலத்தில் அவர் அன்னையினுடைய கிருபையினால. அந்த அன்னை நாம சப்தாகம் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு ரேகே கிட்ட கேட்கிறாங்க, எல்லாருடைய வாயினாலையும் பாபாவுடைய நாமம் வந்துட்டு, ஆனா மனசுல அவருடைய நாமம் லயம் அடையணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ரேகேவை கேட்கிறார். அம்மா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாம ஜபம் பண்ணலாமா அப்படின்னு ரேகே மகராஜ் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது எந்த நாமாவை சொல்றது அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ரேகே சொல்றாரு, அம்மா விட்டல் நாமா சொல்லலாம், ஹரி நாமா சொல்லலாம், ராமகிருஷ்ண ஹரி நாமா சொல்லலாம், அல்லது ஓம் நம சிவாய என்ற நாமா சொல்லலாமா, இந்த நாமால ஏதாவது ஒரு நாமா சொல்லலாமான்னு தான் சொன்னார். அம்மா சொன்னாங்களா, இந்த நாமெல்லாம் வேண்டாம், என்னம்மா சொல்ற, இதானம்மா மராட்டி தேசத்துல நம்ம தேசத்துல ரொம்ப உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய நாமமா இருக்கு, அதை சொல்லாம வேற எந்த நாமமா சொல்றதுன்னு கேக்குறார் ரேகே. அப்ப சொன்னாங்களா அம்மா, ரேகே உன்ன ஸ்ரீமன் நாராயணனே, பள்ளி கொண்ட பெருமானாகிய நாராயணனே உன்னை கனவு மூலமா அழைச்சிட்டு இந்த ஷிரடியில நம்ம குருநாதரை காமிச்சு கொடுத்தார். சாய்நாதர் தான் அவனுடைய குருன்னு காமிச்சு கொடுத்திருக்கார். என்னை பொறுத்து நான் சொல்றேன் கேளு ரேகே, என்னை பொறுத்து சாயின்கிற ஈரெழுத்து நாமமே போதும். இந்த என்ன கடை தேற்றிய நாமா ஈரெழுத்து நாமமாகிய சாயி நாமா. அதனால இந்த சாயின்னு சொல்லக்கூடிய நாமாவே எனக்கு போதுமானது, நான் ஜெபம் பண்றதுக்கு எனக்கு அதுவே போதுமானதுன்னு
ரேகே கிட்ட சொன்ன உடனே ரேகே கொஞ்சம் ஆடி போயிட்டார். அச்சே, நமக்கு இந்த அறிவு இல்லாம போயிட்டே, நம்ம வந்து என்ன இப்படி பண்ணிட்டோமே, அம்மா 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 வந்து நம்மளை சோதனைக்கு உட்படுத்தியிருக்கா போல அப்படின்றத உணர்ந்து கொண்டு கடைசியில ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாயி நாமத்தையே நம்ம 2 பேரும் ஜபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரேகேவும் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவும் ஷாலான்னு சொல்லக்கூடிய அன்னையனுடைய இருப்பிடத்துல நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு. அந்த நேரத்துல நாம ஜபம் ரொம்ப நேரம் ஓடின்னு இருக்கு. சாயி 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 சாயின்ற நாமாவளிய நாம ஜபமா அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, ரேகே பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பாபா ஒரு ஆளை கூப்பிட்டு ரேகேவை சீக்கிரம் கூட்டுவான்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. ரேகேவை கூப்பிட்டு ஆள் வந்தாச்சு. ரேகே நாம ஜபத்தை நிப்பாட்டிட்டு, அம்மா பாபா கூப்பிடுறாரு. ஆமா ஆமா நல்லா கூப்பிடுறாருப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க அம்மா. நேரா அவரு பாபாட்ட போனார். பாபா, நீயும் ராதாகிருஷ்ணமாய ஷாலாவில் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார் பாபா. நீயும் ராதாகிருஷ்ணமாய ஷாலாவில் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நாங்க நாம ஜபம் பண்றோம் பாபா. அப்படியா? ஓ நல்ல காரியமாச்சே, எந்த நாமாவை நாம ஜபம் பண்றீங்க அப்படின்னு பாபா கேட்டார். அதுக்கு ரேகே ரொம்ப சாதுரியமா, எங்களுடைய தெய்வத்தினுடைய நாமாவை நாங்க நாம ஜபம் பண்றோம் பாபான்னாராம். யாரு உங்க தெய்வம் அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அதுக்கு ரேகே சொல்றாரு, உங்களுக்கே தெரியும் பாபா எங்க தெய்வம் யாருன்னு அப்படின்றாராம் பாபா. ரேகே சொல்றார், எங்களோட தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா பாபா அப்படின்னு. உடனே பாபா சொன்னாராம், எல்லாம் சரிதான், அப்படின்னா அந்த நாமாவை கெட்டியமா பிடிச்சிக்கோ அப்படின்னு யாரு சொன்னா? பாபா சொல்லியிருக்கார். பாபா சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா தான் பாபா தன்னுடைய நாமாவை பத்தின விஷயங்களை விசேஷங்களை தன் பக்தர்கள்ட்டே சொல்ல ஆரம்பிச்சார். அதுலதான் சாயி சச்சரிதத்துல உள்ள விஷயங்களை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மனதை என்னுடைய சாயி நாமஸ்மரணையிலேயே வைத்து விடு, மற்றதையெல்லாம் மறந்து, அதாவது வீடு உடல் தனம் இது எதுவுமே முக்கியமில்லை, என்னுடைய நாமாவையே சதா சர்வ காலமும் சொல்லிக்கிட்டே இருன்றத பாபா ஒரு பெரிய உபதேசமா கொடுத்தார். அது மட்டும் இல்ல, எவன் சாயி சாயி என்ற நாமத்தை ஸ்ரத்தையுடன் கூறுகிறானோ அவனை 7 கடலுக்கு அப்பால் அழைத்து சென்று அவனது இலக்கை அடைய வைப்பேன்றார். அவனுடைய இலக்கு என்ன? மனுஷனா பிறந்தா என்ன பிறவி பயன்? பகவானுடைய திருவடி அடையிறது தான். சோ அந்த லட்சியத்தை பாபா அடைய வைக்கிறாராம். புரியுதுங்களா? அடுத்ததா, சாயி சாயி என்ற நாமம் எல்லா மாசுக்களையும் எரித்து விடுமா. அதாவது பாபாவுடைய இந்த சாயின்ற நாமம் நம்மளுடைய மனசு சுத்தமா இல்ல இல்லையா, அழுக்கா இருக்கு இல்லையா, உடம்புக்கு அழுக்கு இருக்குதுன்னா சோப் போட்டு சுத்தம் பண்ணிடலாம், தலைனா ஷாம்பு போட்டு சுத்தம் பண்ணிடலாம். மனசு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கண்களால பார்க்கல, ஆனா அழுக்குன்றது நல்லா தோணுது. அந்த அழுக்கை எப்படி நீக்கிறதுனா, சாயின்னு சொல்லக்கூடிய நம்ம குருநாதருடைய நாமாவை சொல்ல 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 அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாயிடும், நாமா மட்டுமே நிற்கும், நம்ம வாழ்க்கையை நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். வெரி சிம்பிள். சோ சாயி சாயி என்ற நாமம் எல்லா மாசுக்களையும் நீக்கிவிடும். வாக்கினால் செய்த பாவமோ, இந்த வாயினால ஒருத்தரை திட்டலாம், ஒருத்தரை கண்ணாப்பினான்னு பேசலாம், இல்ல தீயதான வார்த்தைகளால இந்த பிறரை மனசு நோகடிக்கிறபடி காயப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வாக்குனால கேட்ட பாவங்கள், இந்த வாக்குனால நான் ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் அந்த காதல விழுது, இதெல்லாம் பாவம் இல்லையா? இந்த பாவத்தை எல்லாத்தையும் போக்கிடமாம் இந்த சாயி நாமம். அதைத்தான் பாபா சொல்றார். சாயி சாயி என்ற நாமம் எல்லா மாசுக்களையும் எரித்துவிடும். வாக்கினால் செய்த பாவமும் செவியினால் கேட்ட பாவமும் நசிந்துவிடும் என பாபா தெளிவாக கூறுகிறார். அப்படின்றதான் பாபா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, தன்னை நோக்கி வந்த எத்தனையோ அடியார்களுக்கு சாயின்ற நாமத்தை கெட்டியமா புடிச்சுக்கோ, தன்னுடைய திருவடியை கெட்டியமா புடிச்சுக்கோங்கிறதெல்லாம் பாபா சொல்லாம சூசகமா சொன்னார். பல பேருக்கு அது புரிஞ்சுது, பல பேருக்கு அது புரியல. புரியுதுங்களா? சரி, இந்த நாமாவை எப்படி சாய்ராம் நான் சொல்றது? எனக்கு 1008 வேலை இருக்கு. காலையில எந்திரிச்சுன்னா சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், வீட்டுக்காருக்கு சமைச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கணும், குளிக்கணும், அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணணும். இதுக்கிடையில நான் எப்படி நாமாவை சொல்றது அப்படின்னு பல பேர் கேட்டீங்க. அப்படின்னா
கை காலெல்லாம் பகவான் கொடுத்திருக்கார் வீட்டு வேலை செய்ய, எல்லாரையும் கவனிக்க. மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார்ல, அது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த மனசுனால சாயி சாயின்ற நாமத்தை ரொம்ப ஈஸியா சொல்லலாமே. மனசு அலைப்பாய தான் செய்யும். மனசு நல்லதுக்குள்ளேயும் போகும், கெட்டதுக்குள்ளேயும் போகும். அது எது வேணாலும், அது அந்த மனசானது எதுல வேணாலும் போகட்டும். ஆனா மனசால சாயின்ற நாமத்தை மட்டும் ஒரு பாவத்தோட சொல்லிக்கிட்டே இருந்தா அது நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். ஆனா அதுக்கு கூட நமக்கு வழி இல்லாம போயிட்டு, என்னன்னா மனசு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் போய் மாட்டிக்குது. புரியுதுங்களா? அதனால இந்த நாம ஜபத்தை 3 விதமா நம்ம சொல்லலாம். அதாவது டெய்லி வீடுகள்ல இருக்கும், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பூஜரம்ல இருக்கக்கூடிய பாபாவுக்கு எல்லா தெய்வங்களையும் ஒரு நமஸ்காரம் பண்ணி பூ வச்சு ஊதுபத்தி ஏற்றி, உங்களுக்கு எந்த குருநாதரோ சிவநாமமோ ஹரிநாமமோ ராமநாமமோ எந்த நாமத்தை வேணாலும் சொல்லுங்க, ஒரே சக்தி தான். எந்த நாமத்தை வேணாலும் சொல்லுங்க, ஒரே சக்தி தான். அந்த இதுக்கு சாயின்னு சொன்னாலும் கிருபை உண்டு, ஈஸ்வரான்னு சொன்னாலும் கிருபை உண்டு, நமசிவாயான்னு சொன்னாலும் கிருபை உண்டு, பாண்டுரங்கான்னு சொன்னாலும் கிருபை உண்டு, ராமா அப்படின்னு சொன்னாலும் கிருபை உண்டு. நாமம் எல்லாமே ஒரே நாமம், ஒரே சக்தி தான்ங்கிறத மறந்துடாதீங்க. சாயினா ராமநாமத்தை சொன்னா சாயி கோச்சிப்பாரோ, நாராயண நாமத்தை சொன்னா சாயி கோச்சிப்பாரோ, கிருஷ்ண நாமத்தை சொன்னா சாயி கோச்சிப்பாரோலாம் நினைக்காதீங்க. ஏன்னா பாபாவே தன்கிட்ட வந்த பாண்டுரங்க பக்தர்களை விட்டல நாமாவை சொல்லு அப்படின்னு சொல்லி காதார கேட்ட குருநாதர் நம்ம பாபா. அது மட்டும் இல்ல, பக்த பந்தன் சொல்லக்கூடிய பக்தர் வந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தார், அப்புறம் எழுந்தார். பாபா என்ன சொன்னார்? வருவது வரட்டும், உன்னுடைய குருநாதரையும் குருநாதருடைய நாமத்திலுமே நீ ஒன்றி இரு அப்படின்றத பாபா அவருக்கு சொல்லி கொடுத்தார் பாடமா. அது மட்டும் இல்ல, நீ எந்த குருவை வேணாலும் வழிபாடு பண்ணு, ஆனா அந்த குருவை, அந்த குருவுடைய நாமத்தை சதா சர்வ காலமும் நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, சதா சர்வ காலமும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கடைசி காலத்துல அந்த நாம வாக்குல வரணுமே, அது அவ்வளவு ஈஸி இல்லை. அது அவ்வளவு ஈஸி இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம எதை நினைத்து மரணிக்கிறோமோ அதுவாகவே பிறப்பு நமக்கு கிடைக்கும். நம்ம இறக்குற தருவாயில கண்களை மூடுற நேரத்துல எதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குதுன்னு வைங்களேன், அடுத்த ஜென்மா கழுதுதான். புரியுதுங்களா சொல்றது? அப்ப நம்மளுடைய மனசானது சதா குருநாதருடைய சிந்தனையாவும் குருநாதருடைய நாம சிந்தனையாவுமே இருந்துட்டு அப்படின்னா கடைசி காலத்துக்கு அது பெரிய நன்மையை பண்ணும். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ தானா நினைவுகள் வரும். புரியுது? அதனாலதான் நீ வாழும் பொழுது நல்லதையே செய், நல்லவங்களுடைய பழகு, நல்லதையே செய்துகிட்டு வா. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கடைசி காலத்துல நீ வாழ்க்கை முழுக்க கெட்டதையே பண்ணிக்கிட்டு கெட்ட பேச்சே பேசிக்கிட்டு ஒரு உருப்படியான ஒரு நல்ல விஷயம் எதுவும் பண்ணாம அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில படுத்த படுக்கை ஆனின்னா நீ பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து உன்னை அப்படியே கொன்னு போடும் அது. ஆனா நீ நல்லதையே பண்ணி தெய்வத்துடைய சிந்தனையாவும் குருவுடைய சிந்தனையாவும் இருந்தீன்னா கடைசி காலகட்டத்துல அது உனக்கு கை கொடுத்து நிம்மதியான மரணத்தை உனக்கு கொடுக்கும். எந்த அவஸ்தை உனக்கு ஏற்படாதுப்பா. அதனால நாமாவ சொல்லி பழகு அப்படின்றதான் மகான்கள் சொல்றாங்க. நாம ஜபத்தை உட்கார்ந்து சாய்நாதர் முன்னாடி உறக்க சொல்லலாம். உறக்கனா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இருக்கும்போது நல்லா உறக்க சொல்லலாம், அது ஒரு விதம். ரெண்டாவது உதட்டளவு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எது வேணாலும் பாருங்க, சாய் சாய் சாயின்னு உதட்டளவு, அந்த சவுண்டு கூட வெளில வராத அளவுக்கு சாய் சாயின்னு ஜபிக்கலாம். அது ரெண்டாவது ரகம். மூணாவது ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளேயே அந்த சாயி 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 சாயின்ற நாமமோ இல்ல ஹரி 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 ஹரின்ற நாமமோ சாயிராம் சாயிராம் சாயிராம்ன்ற நாமமோ எந்த நாமாவை வேணாலும் இந்த 3 முறையில நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? அதை காட்டிலும் பெண்கள் வீடுகள்ல சமைக்கும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் காய்கறி வாங்க போகும் பொழுதும் என்ன பண்ணாலும்
நாமாவை சொல்லி நீங்க சமைச்சிங்கன்னா, நாமாவை சொல்லி எந்த ஒரு மைண்ட் செட்டோட, அதாவது ஒரு மொபைல் போன் பக்கத்துல இருந்து ஒரு கந்த சஷ்டி கவசம் போட்டுக்கிட்டு சாப்பாடு செய்யறதா இருந்தாலும், சிவபுராணத்தை கேட்டுக்கிட்டே சமைக்கிறதா இருந்தாலும், சாயிநாமத்தை கேட்டுக்கிட்டே சமைக்கிறதா இருந்தாலும், அல்லது சொல்லிக்கிட்டே சமைக்கிறதா இருந்தாலும், தெய்வத்துடைய சிந்தனையாவே வீட்டுல சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு அமிர்தமான சாப்பாடாகும், தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட சாப்பாடா மாறும். அதை சாப்பிட்றவங்களுக்கு நோய் இருந்தா நோய் போயிடும். புரியுதுங்களா? சாத்வீகமான அது உணவா மாறி போயிடும். அப்படின்னா பகவானுடைய நாமத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். வெளியில எங்கேயாவது ரொம்ப நெடுதூர பயணம் போறோம்னு வைங்களேன், ஒரு சத் சங்கத்தை கேட்டுக்கிட்டோ, ஒரு நாமாவளியை கேட்டுக்கிட்டோ, இல்ல எதுவும் வேண்டாம், வாக்குனால சாயி ராம் சாயி ராம் சாயி சாயி ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளியை பாடிக்கிட்டோ போனோம்னா நமக்கு லாபம். இல்ல வேற எதையாவது பண்ணிட்டோம் போனோம்னா அது நமக்கு பாவம். எது இந்த உலகத்துல புண்ணியம், எது பாவம் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு. எது பாவமா? பகவானுடைய நாமத்தையும் குருநாதருடைய நாமத்தையும் மறந்தினா பாவம். எது புண்ணியமா? பகவானுடைய நாமத்தையும் அல்லது குருநாதருடைய நாமத்தையும் சொன்னினா அது புண்ணியமா? அப்ப நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிடைக்குது, எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்தோம், எவ்வளவு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம்? யோசனை பண்ணி பாருங்களேன். அவரை நினைச்சா, அவர் நாமத்தை சொன்னா புண்ணியம் என்ன, அவர் நாமத்தை மறந்தா, அவரையே மறந்தா பாவம். அப்ப இன்னிலேருந்து கணக்கு வச்சு பாருங்க. டெய்லி அவரை நினைக்கிறோமா, இன்ச்சு டு இன்ச்சு அவரை நினைக்கிறோமா, அவர் நாமத்தை சொல்றோமா அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிற கணக்கு நமக்கே தெரிய வரும். ரொம்ப ஈஸியான ஒரு விசேஷம். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜருடைய ஆசிரமத்துல தேவகி மாதாஜி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, பகவானான யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் சொல்வாராம், நீங்க எல்லாரும் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறீங்க, இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, சிமெண்ட் மூட்டை வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, இந்த ஆசிரமத்துக்கு தேவையான அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா இதெல்லாம் பணம் காசு கொடுத்து செய்றீங்க, அதுக்கான பலன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நாமாவை சொல்லுங்க, உலகத்துக்கே பலன் கிடைக்கும்னாராம். நாமாவை சொல்லிப்பாரு, உலகத்துக்கே பலன் கிடைக்கும்னாராம். நீ ஒரு முழம் பூ, ஒரே ஒரு முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து குருநாதருக்கு அர்ப்பணம் பண்ணினா அந்த பலன் மட்டும் கிடைக்கும். ஆனா சாயின்ற நாமத்தை நீ விடாம சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன் குடும்பத்துக்கும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏன் இந்த உலகத்துக்கே ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் யோகி ராம் சுரத் மகாராஜ் சொல்றார். நாமத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு பாருங்க. ஒரு முறை நானா சாஹேப் சாந்தோர்கரை தேடி ஒரு அடியவர் வரார். அவங்க பொண்ணுக்கு தூரத்துல இருக்காரு, அவங்க பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நானா சாஹேப் சாந்தோர்கரை பார்த்து பாபாவுடைய உதிய வாங்கறதுக்காக வரார். உதிய வாங்க வரார். ஆனா நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட உதி இல்ல. அடுத்த க்ஷணம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தார். நானா சாஹேப் சாந்தோர்கர் பாபாவுடைய நாமத்தை சொன்னார். பாபா அவர் நினைச்சார். வந்த அந்த அடியவர் கையில அந்த மண்ணை கொடுக்கல, தன்னுடைய மனைவியினுடைய நெத்தியில பிரார்த்தனை பண்ணி பூசினார். எங்கேயோ இருந்த அந்த பொண்ணோட உடம்பு குணமாச்சு. என்ன மாதிரி ஒரு சக்தி இருக்குன்றத நீங்க எல்லாரும் பாருங்க. நாமத்துக்கு பவர் ஜாஸ்தியா, அந்த உருவத்துக்கு பவர் ஜாஸ்தியா அப்படின்னா, நாமம் வேறு, சாயி வேறு இல்லை, அந்த உருவம் வேறு இல்லை. பாபாவுடைய புகைப்படம் வேற, பாபா வேற இல்லை. அத போல ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நம்ம போறோம்னு வைங்களேன், நமக்கு தெரிஞ்சவருடைய பேரு வெங்கடேசன் அப்படின்னு இருக்கு வைங்களேன். தூரத்திலே இருந்துகிட்டு வெங்கடேசா இங்க பாரு அப்படின்னு சொன்னா, வெங்கடேசான்னு சொல்லக்கூடிய நாம அந்த உருவத்துக்கு காதுல போய் விழுது. உடனே திரும்பி பார்க்கிறார். அப்பனா சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவை நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்றோம், பஸ்ல போகும்போது சொல்றோம், சமைக்கும் போது சொல்றோம்,
தூங்கும் போதும் சொல்றோம், குளிக்கும் போதும் சொல்றோம், என்ன பண்ணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அந்த சாயின்னு சொல்லக்கூடிய நாமா அந்த நாமாவுக்கு சொந்தக்காரனான அந்த பகவானுடைய செவிகள்ல போய் விழுமா விழாதா? வெங்கடேசா அப்படின்னு கூப்பிட்டா அந்த நாமா ஓடி போய் அந்த உருவத்தை அட்டாக் பண்ணுது, காதல விழுது, உடனே திரும்பி பார்க்கிறாரு அந்த வெங்கடேசன். அத போல சாயின்னு சொன்னா பாபா திரும்பி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? வெரி சிம்பிள். ஆனா இந்த சிம்பிளான விஷயம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா புரிதல் இல்லை, ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா, அதனால யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுறதுக்கு தயார். இந்த எளிமையா ராமான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, சாப்பிட்றியா, பகவானே உன் கிருப்பையினாலே எனக்கு சாப்பாடு கிடைச்சிதுப்பா, உனக்கு நன்றிப்பா அப்படின்னு நன்றி சொல்றது இல்லை. ஒரு தீபாவளிக்கு வஸ்திரம் வாங்கினோம்னா பகவானுடைய திருவடியிலையும் குருநாதருடைய திருவடியிலையும் வச்சு, குருநாதா உன் கிருப்பையினால எனக்கு இந்த வஸ்திரம் கிடைச்சிருக்கு, ஸோ இதை நான் உன் கிருப்பையினால போட்டுக்கிறப்பான்னு சொல்லி என்ன பண்ணாலும் அவர் நாமத்தினால அவருடைய திருவடியிலேயே சமர்ப்பணம் பண்ணி நாமத்தை சொல்லி சமர்ப்பணம் பண்ணி நாமத்தை சொல்லி சமர்ப்பணம் பண்ணி நாமத்தை சொல்லி 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 இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஆனா சொல்லணும். ரொம்ப ஈஸியான நாமா சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாமா. அதே மாதிரி பிரார்த்தனைன்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா, ஒத்தத்தரும் நிறைய பேர் நான் பிரார்த்தனை பண்றேன், பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன்னு உங்க பிரார்த்தனையை நீங்க சொல்லவே வேண்டாங்க, சொல்லவே வேண்டாம். சாய்நாதர் முன்னாடி நீங்க வீட்லயோ இல்லை எங்கேயோ போறீங்களோ வரீங்களோ, எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, இல்லை எங்க வேணாலும் உட்காருங்க. பாபா முன்னாடி வீட்டில் இருந்தீங்கன்னா 2 ஊதுபத்தி ஏற்றி வச்சு சாய்நாதர் முன்னாடி சாயின்ற நாமத்தை சொல்லி பாருங்க 10 நிமிஷம். அந்த நாமா தான் பிரார்த்தனையே. நான் சொன்னேன் இல்லையா, வெங்கடேசான்னு கூப்பிட்டா அந்த ஆளு திரும்பி பார்க்கிறாருன்னு. சோ சாய்நாதருடைய நாமத்தை சொல்ல 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 பாபா திரும்பி பார்ப்பார். என்ன திரும்பி பார்த்தார்னா யாரோ நம்ம குழந்தை கூப்பிடுறானே அப்படின்னு எட்டி பார்ப்பார். பார்த்த கணத்துல நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும். ஓ இந்த குழந்தை கூப்பிட்டுருக்கானா, ஓ இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, சரி நான் போய் பார்க்கறேன்னு அவர் ஓடுவார். அப்ப எது தூதுவா இருக்கு? சாய்நாதருடைய நாமமே தூதுவனா இருக்கு. சாய்நாதரை அட்டாக் பண்ற ஒரே விஷயம் அவருடைய நாமம் தான். பகவானை வசப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் அவருடைய நாமம் தான். அதனால இந்த உலகத்துல பால்ல கலப்படம் பண்ணலாம், தேன்ல கலப்படம் பண்ணலாம். இந்த உலகத்துல கலப்படமே பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. இந்த உலகத்துல எல்லாத்துலயும் கலப்படம். தூய்மையா ஒரு விஷயம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எல்லாத்துலயும் ஒரு கலப்படம் இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்துல மட்டும் கலப்படம் பண்ணவே முடியாது. எந்த விஷயத்துல அப்படின்னா பகவானுடைய நாமத்திலையும் குருநாதருடைய நாமத்திலையும் கலப்படமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல தூய்மையான ஒண்ணு இருக்கு, பவித்திரமா ஒண்ணு இருக்கு, தெய்வீகமா ஒண்ணு இருக்குன்னா, சுத்தமானதா இருக்குன்னா அது குருநாதருடைய நாமம் மட்டுமே. ஆகையினால சாயின்னு சொல்லக்கூடிய நாமாவை சொல்லி சாய்நாதரையே சதா சர்வ காலமும் தியானிச்சு அவருடைய திருவடிக்கே தன்னை அர்ப்பணிச்சு சரணாகதி பண்ணி சேவை செய்து கடைசியில அவருடைய திருவடிக்கே தன்னை அர்ப்பணிச்சு அந்த திருவடியோட ஒன்று கலந்த அன்னை ராதாகிருஷ்ணமாய். அந்த அன்னையே நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டானவர். சதா சர்வ காலமும் குருநாதருடைய சிந்தனையாவே இருந்தா. ஆயிரக்கணக்கான வேலையை அம்மா பார்த்தா. விறகு உடைச்சா, மண்ணு தூக்குனா அம்மா, கொடி செடிக்கலாம், மரம் செடி கொடிக்கலாம் தண்ணி ஊத்துவா, பாபாவுடைய ஆரத்திகள் எல்லாம் ரெடி பண்ணுவா, பாபாவுடைய திருவிழாக்கள் சாவடி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மனசுல குருநாதருடைய தியானமும் குருநாதருடைய நாமாவும் இருக்கும். புரியுதுங்களா? அம்மா ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான வேலைகள் அம்மா ஷீடியில பார்த்தாங்க ராதாகிருஷ்ணமாயி. ஆனா அவங்களுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அப்படியே பாபாவுடைய திருவடியில வச்சுட்டாங்க. அதனால அவங்க ஜெயிச்சாங்க வாழ்க்கையில. நம்ம ஜெயிச்சிருக்கோமா? நம்ம ஜெயிச்சிருக்கோமா? அப்ப இந்த மாதிரி ஒரு பக்தை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்காட்டா இருக்கா இல்லையா அம்மா. பிவி நரசிம்ம சுவாமிகளும் அதே தான்.
ராதாகிருஷ்ண சுவாமிகளும் அதே தான், உபாசினி மகராஜும் அதே தான். இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க. ராதாகிருஷ்ணமாயம்மா வரிசையில நிறைய மகான்கள். இந்த மகான்களுடைய அந்த அனுகிரகம் தான் இன்னைக்கு நம்ம நாமாவை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பையும் அந்த மகான்கள் கொடுத்த கிருபை. அதனால நாமான்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 உயர்ந்ததுங்க. நீங்க யார்கிட்டையும் உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டாம். நீங்க எதுக்காகவும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலயே சாயி நாமத்தை மனமுருகி சொல்லுங்க, உங்க பிரார்த்தனை பரமசத்தியமா நிறைவேறும். நாமான்னு சொல்லக்கூடிய பெரியதான ஆயுதம் அது. ஆனா அந்த ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கவே இல்லை. சரிங்களா? சாயின்ற ஈரெழுத்து நாமா நம்ம வாழ்க்கையையே மாத்திடும், நம்ம தலை விதியையே மாத்திடும். ஆனா அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய ஆயுதத்தையும் அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய ஈரெழுத்து நாமத்தையும் நம்மளால சொல்ல முடியலையே. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவம் அமுக்கி வச்சிருக்கு நம்மள. இதுக்கப்புறமாவது நீங்க எல்லாரும் சாய்நாமத்தை விடாம சொல்லிக்கிட்டு இருக்கணும். சாய்நாதருடைய திருவுருவத்தை விடாம நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, சொல்லிட்டே இருக்கணும், நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசார. நம்ம சொல்றது பிறருக்கு தெரியணுங்கிறது அவசியமே இல்லை. நம்ம பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பக்திய பிறருக்கு காமிச்சு கொடுக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம சொல்லக்கூடிய நாம பிறருக்கு தெரிஞ்சு சொல்லணுங்கிறதும் தேவையில்லை. நமக்கும் பாபாவுக்கும் நடுவுல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு 10 நிமிஷம் டெய்லி 10 நிமிஷம் ஏதோ ஒரு இடத்துல, பூஜை ரூம்ல தான்ங்கிறது கிடையாது, எங்க வேணாலும் உட்காருங்க. ஏன்னா பகவான் சர்வ வியாபி, சாய்நாதர் சர்வ வியாபி. அவருக்கு எங்கும் கண் இருக்கு, அவருக்கு எங்கும் கைகள் இருக்கு, அவருக்கு எங்கும் காதுகள் இருக்கு. சோ நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கார். சூரியனாக சந்திரனாக இருந்து கொண்டு நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். ஆகையினால 10 நிமிஷம் இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து சேர்ல உட்காந்துக்குங்க, படுத்துக்குங்க, கால் மேல கூட போட்டுங்க, எப்படி வேணாலும் உட்காருங்க. உங்களுக்கு சௌகரியம், உங்களுக்கு எப்படிலாம் உட்காரணும்னு நினைச்சீங்களோ அப்படிலாம் உட்காருங்க. ஆனா நாமாவை 10 நிமிஷம் உங்களுக்கு எந்த நாமா பிடிக்குமோ, சாயி ராம்னு சொல்லலாம், சாயி சாயின்னு சொல்லலாம், ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜாய் சாயின்னு சொல்லலாம். இல்லப்பா எனக்கு ராமநாமம்னா ரொம்ப பிடிக்கும், ராமான்னு சொல்லலாம். இல்லப்பா எனக்கு நாராயண நாமம் ரொம்ப பிடிக்கணும்னா நாராயண 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 நாராயணன்ற மாதிரி நாமாவை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் டெய்லி உட்கார்ந்து நாமாவை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா 3 நாள் கழிச்சு 15 நிமிஷமா அந்த நாமாவை சொல்ல ஆரம்பிங்க. இன்னொரு 3 நாள் கழிச்சு அதை 20 நிமிஷமா மாத்துங்க. இப்படி 3 நாளுக்கு ஒரு முறை நாமா சொல்லக்கூடிய அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. நாமாவை சொல்லணும். சாயி அப்படின்னு சொன்னா பாபாவுடைய அந்த ரூபமானது நம்ம மனசுல வந்து உட்காரணும். அப்படி சொல்லணும். வெறும் வார்த்தையால சொல்லக்கூடாது, கிண்டலுக்கும் சொல்லக்கூடாது, கேலிக்கும் சொல்லக்கூடாது. கிண்டல் கேலி பண்ணாலும் பலன் கொடுக்கும். ஆனா சாயின்ற நாமத்தை சொல்லும் பொழுதே பாபாவுடைய ரூபம் நம்ம கண் முன்னாடி தெரிகிற மாதிரி பாவிச்சு சொல்லணும். மனசுல குருநாதருடைய அந்த உருவம் தங்கணும், வாக்குல சாயின்னு சொல்லணும், அந்த உருவம் இருக்கணும். வாக்குல சாயின்னு சொல்லணும், அந்த உருவம் இருக்கணும். சோ அந்த மாதிரி நாமா இருக்கணும். நாமியான அந்த நாராயணனுடைய, அதாவது சாய்நாதருடைய ரூபம் இருக்கணும். சாயி சாயி சாயின்னு சொல்லணும், ரூபத்தை நினைக்கணும். சோ இதே மாதிரி கண்டினியூவா 3 நாளைக்கு ஒரு முறை நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, உங்களை சுத்தி என்ன நடக்குது, அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும்,
உங்க மைண்ட்ல வந்து ப்ரெஷரா இருக்குன்னா அந்த ப்ரெஷரை இறக்கி விடுறதும் சரி, உங்க மனசு உளைச்சலா அந்த மன உளைச்சலையே போக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த வழிகாட்டக்கூடிய ஒரே ஔஷதம் நாமா, சாயின்ற நாமா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்குங்க. சக்கரை நோய் இருக்கு, அடுத்து என்ன, கை கால் வந்து கொஞ்சம் வலிகளே இருக்குன்னு வைங்களேன், உடம்பெல்லாம் வலிக்குது அது ஒரு நோய், தலை வலிக்குது அது ஒரு நோய். அந்த மாதிரி விதவிதமா நம்ம உடம்புல 1008 நோய் இருக்கு. உடம்புல நான் சொல்றது உடம்புல 1008 நோய் இருக்கு. அதை காட்டிலும் ஒரு நோய் இருக்கு, பிறவி என்ற நோய். பிறவி என்ற நோய் உடம்புல இருக்கக்கூடிய வலிக்கும் மனசுல இருக்கக்கூடிய வலிக்கும் இந்த பிறவின்னு சொல்லக்கூடிய நோய்க்கும் ஒரே மருந்து, சாயின்ற ஒரே நாமா, ஈரெழுத்து மந்திரம், மகா மந்திரம். இப்ப சொல்லுங்க எல்லாரும், சாயின்ற இந்த 2 நாமத்தை பிடித்து கொண்டு நம்ம வாழ்க்கையில பயணம் பண்ணலாமா, பயணம் பண்ணக்கூடாதா? எத்தனையோ மகான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நிவர்த்திநாதர், நிவர்த்தி ஞானதேவ், சோபான் முக்தாபா, ஏகநாத நாமதேவ், துகாராம், நிவர்த்தி ஞானதேவ், சோபான் முக்தாபா, ஏகநாத நாமதேவ், துகாராம், நிவர்த்தி ஞானதேவ், சோபான் முக்தாபா, ஏகநாத நாமதேவ், துகாராம். இந்த சொல்லப்பட்ட இத்தனை மகான்கள், நிவர்த்தி ஞானதேவ், சோபான் முக்தாபாய், ஏகநாதர், நாமதேவர், துகாராம் மகாராஜ். சோ இத்தனை மகான்களும் பாண்டரங்க பக்தர்கள். இவங்க எல்லாரும் போதிக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க வாழ்ந்த விதம் என்னன்னா, நாமாவை சொல்லியே பிறரையும் கடை தானும் கடை தேறினார்கள். அப்படின்னா இந்த நாமா என்னதான் கொடுக்காது, எல்லாமே அந்த நாமா கொடுக்கும். நாமா எல்லாமே கொடுக்கும். என்ன பண்ணாலும் நாமாவை சொல்லி பண்ணுங்க. என்ன, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்குறீங்களா, சாய்ராம் அப்படின்ற நாம சொல்லுங்க. இப்ப போன் எல்லாரும் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஹலோ ஹலோன்றீங்க. அந்த ஹலோ ஹலோங்கிற விஷயத்தையே மாத்தி சொல்லுங்க சாயி அப்படின்னு சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. ஆப்போசிட்ல கேட்கிறவங்களும் சாயிங்கிற நாமத்தை உள்வாங்குவாங்க. அவங்க பண்ண பாவம் எல்லாம் போயிடும். அவங்களுக்கும் பாவம் போகும், சொல்ற நமக்கும் பாவம் போகும். புண்ணியம் நமக்கும் புண்ணியம், அவங்களுக்கும் புண்ணியம். நாம பிக்ஷை வாங்குறதுன்னு அர்த்தம். நாமாவை கொடுத்து நாமாவை வாங்கிறது, சொல்றது புரியுதுங்களா? நாமாவை கொடுத்து நாமாவை வாங்கிறது நாம பிக்ஷை. அது உலகத்துக்கே புண்ணியத்தை கொடுத்துரும். உலகத்துல இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுக்கும் நன்மையை கொடுத்துரும். அதனால எந்த காரியம் பண்ணாலும் நாமாவளிய விடவே கூடாது. அந்த நாமாவை கெட்டியமா பிடித்து கொண்டு பயணம் பண்ணோம்னா, ராதா கிருஷ்ணமாயி அன்னைக்கு எத்தகைய உத்தமமான கதி கிடைச்சதோ, பிவி நரசிம்ம சுவாமிகளுக்கு எத்தகைய உத்தமமான கதி கிடைச்சதோ, அதே கதி நமக்கும் கிடைக்கும். வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அந்த நாமாக்குள்ள அடக்கங்க. எல்லாமே அந்த நாமாக்குள்ள அடக்கம். ஆனா புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஈஸியா வழிகாட்டினா யாரும் எடுத்துக்கிறது இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆனா கஷ்டம்லாம் படுறாங்க. அதனால ரொம்ப ஈஸி. உடம்புல படபடப்பு இருக்கு, மயக்கம் வருது, தலை சுத்தல் இருக்கு, முடியல உடம்புன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலயே சாயி சாயி சாயின்ற நாமாவை சொல்லி பார்த்தீங்கனாலே உடம்புல ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். ஆனா பயிற்சி பண்ணாதான் அதை உணர முடியுமே தவிர, பயிற்சி பண்ணாமலேயே நாக்கில் வருமானம் வராது. புரியுதுங்களா? அதனால நம்ம இறக்கக்கூடிய தருவாயிலையும் நானா சாஹேப் சாந்தோர்கர் அவரை பாருங்க, கடைசி கட்டம், அவரு பிராணன் போகிற தருவாய். அந்த சமயத்துல அவருடைய மனைவியானவள் தண்ணி எடுத்துட்டு நானா சாஹேப் சாந்தோர்கர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நானா சாஹேப் சொல்றாரா, பாபா தண்ணி எனக்கு வேண்டாம் பாபா அப்படின்றாங்களாம். அந்த மனைவி சொல்றாங்க, ஏங்க நான் உங்க மனைவிங்க அப்படின்றாராம். இல்ல நீ எனக்கு பாபா அப்படின்ற மாதிரி சொல்றாரா நானா சாஹேப் சாந்தோர்கர். நானா சாஹேப் சாந்தோர்கருடைய சித்தத்துல மனசுல பூர்ணமா பாபா இருந்தார். அவருடைய மனைவியை பார்த்தாலும் அந்த மனைவி ரூபத்துல இருக்கிறது பாபான்கிறத
ஜீர்ணிச்சார். யார்? இந்த நானா சாஹேப் சாந்தோர்கர். ஆனா அந்த அளவுக்கு அவருடைய ஆத்மத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள, எண்ணத்துக்குள்ள, புத்திக்குள்ள சாய்நாதருடைய நாமமும் சரி, சாய்நாதருடைய ரூபமும் சரி ஒடுங்கிட்டதுனால பார்க்கறது எல்லாத்தையும் அவர் பாபாவுடைய நாமமாவும் பாபாவுடைய ரூபமாவும் பார்த்தார். கட்ன பொண்டாட்டியே பாபாவா பார்த்திருக்காருன்னா அப்ப அவர் எப்படிப்பட்ட உத்தம பக்தி பண்ணியிருக்கார். நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கான அருகதை இருக்கா? இல்லையே. அப்ப அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லை, அதனால நமக்கு அந்த தகுதி இல்லாம போயிருக்கு. அப்ப அந்த தகுதி எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சத் சங்கங்கள்ல தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு 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 பயணிச்சோம் அப்படின்னா நமக்கும் அது சித்திக்கும், நமக்கும் அது கிடைக்குங்கிறது தான் சத்தியம். ஆகையினால இந்த உலகத்துல எதை இழந்தாலும் வருத்தமே படாதீங்க. இந்த உலகத்துல நம்மளை விட்டு எது போனாலும் வருத்தமே படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல அழியாத ஒரு பர வஸ்துனா அது சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து தான். ஸோ அவருடைய நாமமும் அந்த ரூபமும் தான் நம்மளுடைய உண்மையான வடிவம், நம்மளுடைய உண்மையான அடையாளம். அந்த அடையாளத்தை மட்டும் நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம ஆசாசையா கட்டின கணவனோ பிள்ளைகளோ சேர்த்து வச்ச சொத்தோ எல்லாம் நம்ம கூட வராது. ஆனா ஒண்ணு மட்டும் வரும், எதுன்னா நம்ம பண்ண நல் வினைகள் நம்ம கூட வரும், தெய்வத்துடைய கிருப்பையும் குருவுடைய கிருப்பையும் வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போகும்போது குருநாதர் மட்டும் வரணும்னா குருநாதரையே நினைக்கணும் இல்லையா? குருநாதர் கிட்ட தன்னை தந்துடணும். அங்க குருநாதர் தான் இருக்கார், நீ இல்லை, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அதனால இந்த சாயின்னு சொல்லக்கூடிய அந்த குருநாதருடைய நாமத்தை இருக்க பிடிச்சுக்குங்க, அவருடைய ரூபத்தை இருக்க பிடிச்சுக்குங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய ரூபத்தை தியானிக்கிறதுக்கு மனசு வரும். கொஞ்சம் மனசுல அந்த ரூபமானது லயமாயிட்டுன்னு வைங்களேன், அந்த ரூபம் இருக்கும், நம்ம காணா போயிடுவோம். ஆக மொத்தம் அவர் மட்டும்தான் இருப்பார், நம்ம இல்லாம காணாம போயிடுவோம். அத்தகைய ஒரு கதி தான் வேணும் நம்ம எல்லாருக்கும். ஆகையினால சாயி நாமத்தை என்றும் விடவே கூடாது. நீங்க ஓம் சேர்த்து சாயி சொன்னாலும் பரவாயில்லை, இல்ல வெறும் சாயின்னு சொன்னாலும் பரவாயில்லை, இல்ல ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயின்னு சொன்னாலும் பரவாயில்லை, சாய் ராம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, உங்க விருப்பம். சரிங்களா? ஆனால் சாயி சச்சரிதத்துல சாயி நம்ம குருநாதர் சாயின்னு தான் சொல்லியிருக்கார், ஓம்னு அவர் சேர்க்கல, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சேர்க்கல. இதெல்லாம் பாபாவுடைய பக்தர்களால கொடுக்கப்பட்ட நாமங்கள். புரியுதுங்களா? ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் சாய். சோ அது ராமநாமத்திலிருந்து பிறண்டு வந்திருக்கு இந்த ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய். ஆக மொத்தம் ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். சரிங்களா? சாயின்றது நம்ம குருநாதர் மந்திரம். பிரணவமும் சாயி நாமும் வேறு வேறனா இல்ல. ஆனா அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் சாயிக்குள்ளேயே அடக்கும், சாயிக்குள்ளேயே அடக்கும்ன்றதுனால ஓம்னு சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாம சாயின்னு சொன்னாலும் பரவாயில்லை, ரொம்ப ஈஸி. அதுக்கெல்லாம் தனியா அப்புறம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால சாயின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும், நம்ம கேட்கறது எல்லாத்தையும் அது கொடுக்கும். ஆனா அது கொடுக்கும்படியா நம்மளுடைய பாத்திரத்தை அது கொடுக்க நினைக்குது, நம்ம வாங்கறதுக்கு ஒழுங்கா கைகளை நீட்டணும், அது அப்ப கொடுக்கும். ஆகையினால சாயி நாமத்தை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வோம். குருநாதருடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் இருக்கட்டும். அவருடைய நாமாவளிய நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி, பாபாவே சொல்றார் கடைசியில பெரிய புக்கு சாயி சிச்சந்திர சொல்றாரு, ஒரு வினாடி கூட வீண் பண்ணாதன்றார். ஒரே ஒரு வினாடி கூட உன் வாழ்க்கையில நீ வீணடிக்காத, ஒரு வினாடி கூட நீ வீணடிக்காத. சதா சர்வ காலமும் நாமத்தையும் ரூபத்தையும் நினைத்து கொண்டு உன் கடமைகளை செய்கின்றார்.
பாண்டரங்கனுடைய அவதாரமான ஞானேஸ்வர் மாவுளியை பார்த்து பாண்டரங்கன் சொல்றார், என்னுடைய இந்த ஞானேஸ்வர் பிறந்த சனத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நொடியை கூட அவன் வீண் பண்ணவே இல்லை அப்படின்றாரு பாண்டரங்கனே. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம். கேலி பேசுறதுலையும் நிறைய நேரங்களை நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம சாயினுடைய நாமத்துக்கும் அவருடைய ரூபத்தை தியானிக்கிறதுக்கும் ஒதுக்கியிருக்கோங்கிற அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். ஆகையினால இதுக்கப்புறமாவது நம்ம மாற்றிக்கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நமது வாழ்க்கையை மாற்றும் இந்த சாயி நாமம். ஆகையினால சாய்நாதருடைய நாமத்தை ஒவ்வொரு சனமும் கொண்டு வாழ்வோம். சாய்ராம்.